ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. தித்திக்கும் இந்த தீபாவளி திருநாளில் பட்டாசுகளோடும் புத்தாடைகளோடும் நம்மளோட கிச்சன் இனிப்பு வகைகளோடு சேர்ந்து உங்களுடைய தீபாவளி இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க எங்களோட தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களோடு வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை அல்வா தாங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முட்டை அல்வா பண்ணுறதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 4 முட்டைக்கான அளவுகள் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பவுலில் இந்த 4 முட்டைகளையும் நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் மஞ்சள் கருவையும் சேர்த்தே போடுறேன். நீங்கள் வெள்ளைக்கருவில் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கருவை தனியாக எடுத்துகிட்டு வெறும் வெள்ளைக்கருவில் மட்டும் செய்யலாம். நான் இது ரெண்டையுமே சேர்த்தே இப்போ நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறேன். இப்போ 4 முட்டைகள் இதில் ஊற்றியாச்சு. இதை எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு அடிச்சுக்கிடணும். எந்த அளவுக்கு அப்படின்னா இதில் முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம அடிச்சிட்டா போதும். இப்போ அடித்து வச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை, 4 முட்டைக்கு இந்த 1/2 கப் சர்க்கரை சரியாக இருந்துச்சுங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ அடித்து வச்சுருக்க முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை நம்ம சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்ச சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு முட்டையோடு சேர்ந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம கலக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு கலக்கியாச்சு. இப்போ மீதம் இருக்கிற இந்த பவுடர் சர்க்கரையும் பார்த்திங்கன்னா அதையும் இதோட போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் இடையில வேணும்னா சுகர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே நம்ம முட்டையும் சர்க்கரையும் அடித்தாச்சு. இப்போ இதை ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் நமக்கு உருக ஆரம்பிக்க போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்தணும். ரொம்ப நெய்யோ சட்டியோ நம்ம நல்லா காய விட்டுறக்கூடாது. இப்போ அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிடலாம். நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சட்டியை அதிகமாக காய வச்சிடக்கூடாது. சட்டி அடுப்பில் வச்ச உடனே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கணும். நெய் காய ஆரம்பிக்க போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டைகளையும் சேர்த்தணும். முட்டையை சேர்த்த பின்னால் கைவிடாமல் தொடர்ந்து நம்ம கிளறிட்டே வரணும். இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முட்டை அல்வா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கைவிடாமல் நம்ம கொஞ்சமாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கிண்டிகிட்டு இருக்க போகும்போது பார்த்திங்கன்னா முட்டைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம கிண்டிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு முட்டை அல்வா நல்லாவே வந்துடும். அடுப்பை மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் மட்டும் அடுப்பை வச்சிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கிண்டிகிட்டே வந்துட்ருக்கோம். இந்த டைமில் நீங்கள் நெய் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா கூட ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணல. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இது முட்டையில் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இடையில் இது அல்வா முட்டை அல்வா அப்படின்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை அல்வா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைவருக்கும் அமலி கிச்சன்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.